சிராஜ்ன்ற ஒரு பவுலரை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவருக்கு நான் பேரை மாத்திட்டேன். சார் ராஜ் அப்படின்னு ஒரு சார் பட்டம் கொடுத்துட்டேன். சோலோ சிராஜ் மேன் ஆஃப் த மேட்ச்ன்றத 100 out of 100 people ஒத்துக்குவாங்க. போன மேட்ச் டிரா பண்ணதே நமக்கு வின் மாதிரி. இந்த மேட்ச் வின்ன்றது சீரியஸா வின் பண்ண மாதிரி. பிரில்லியன்ட் கேப்டன்சி இல்ல சார் இது. என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், we have to discover one outswing bowler னு சொல்லினே இருந்தேன். நம்மளோட சிராஜ், பும்ரா அத்தனை பேர் உள்ளுக்குள்ள வந்து LBW போல்ட் எடுக்கிறாங்க. சிராஜ் வந்து மிரட்டி பயமுறுத்தி விட்டார். அவங்க டீமை பயமுறுத்தி விட்டார். நீங்க இந்த யங் டீம் நீங்க வந்து என்ன எடுத்துக்கிறீங்க இந்த சீரியஸ்ல இருந்து அப்படின்னா நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சார். ஒரே ஒருத்தர் தான் நம்பினார் சிராஜ். ஏன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா அந்த பர்டனை ஷோல்டர் பண்ணின்னு பால் ஸ்கிட் ஆகுது. போப்பா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், புரூக்கா இருக்கட்டும், பயப்படுறாங்க அந்த உள்ள வர பால் எப்படி வருதுன்னே தெரியல. KL ராகுலின் பேட்டிங், ஒரு பேட்ஸ்மேனே வந்து போய் இங்கிலாந்துல இப்படி ஆட முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆடி இருக்காரு. சிராஜ் இவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்த பிளேயர்ஸை உருவாக்கி இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க இதெல்லாமே? எல்லாமே டீம் ஒர்க்குங்கிறேன். பும்ரா தான் மேட்ச் வின்னர், சீரியஸ் பெஸ்ட் போலர் இந்த வேர்ல்ட். ஆனா சின்ன விஷயம் நீங்க என்னன்னா, அவுட் ஸ்விங் போலர் ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணணும். சைட் ஆன்ல இப்படி போடுறோம். நமக்கு அத்தனை பேரும் இன் ஸ்விங் போடுறோம், LBW போல்ட் எடுக்கிறோம். பவுன்ஸ் பண்ணா ஷார்ட்ல யாரும் பவுன்ஸும் பண்ணி இன்டிமிடேட் பண்றது இல்ல. இன்னைக்கு ராகுல் ஃப்ரண்ட்ல டே வச்சு அந்த கேட்ச், ஆனா சைட்ல டே வச்சார். FT லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கமெண்டேட்டர் பாஸ்கி சார் இருக்காரு. சார், பாசிட்டிவிட்டி, நெவர் பிலீவ் இதெல்லாம் நீங்க அப்பப்போ சொல்லிட்டே இருப்பீங்க. இந்த மேட்சை விட வந்து ஒரு 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 பெரிய எக்ஸாம்பிளே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜஸ், பல நாள் பல வருடங்கள் இந்த மேட்சை பத்தியும் இதில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தியும் பேசிட்டே தான் இருக்க போறோம். ஃபார் த ஸ்டார்ட், அந்த சிராஜ்ன்ற ஒரு பவுலரை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவருக்கு நான் பேரை மாத்திட்டேன். சார் ராஜ் அப்படின்னு ஒரு சார் பட்டம் கொடுத்துட்டேன். ஏன்னா சோலோ சிராஜ் மேன் ஆஃப் த மேட்ச்ன்றத 100 out of 100 people ஒத்துக்குவாங்க. ஓவல் டெஸ்ட்னு பேரு. அவங்களுக்கு ஓவல், நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஓவல் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். போன மேட்ச் டிரா பண்ணதே நமக்கு வின் மாதிரி. 2 பேர் அடிச்சாங்களே செஞ்சுரி, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். போன மேட்ச் டிரான்றது மேட்ச் வின்னு. இந்த மேட்ச் வின்ன்றது சீரியஸா வின் பண்ண மாதிரி. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. கிரிக்கெட்டர்ஸ் கொண்டு இல்லை, இந்த கிரிக்கெட் புரியாதவங்க, கிரிக்கெட் ஃபாலோ பண்ணாதவங்க, பிடிக்காதவங்களும் பார்த்துருந்தா கூட அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் லைஃப்ல. இந்த மேட்ச் டவுன்ல இருக்கும்னு கவலைப்படாதீங்க. அண்ட் ஜஸ்ட் 35 runs to win. ஜஸ்ட் 35. 2 நாள் இருக்கு, 4 விக்கெட் நம்ம எடுத்தாகணும். இதுல நான் நேற்று வந்து சோசியல் மீடியால போட்டது என்ன, ஸ்கிட்டிங் டெலிவரி, 3 ஸ்கிட்டிங் டெலிவரி பை சிராஜ். ஏன்னா வாக்ஸ் வரமாட்டாருன்னு நினைச்சேன் பேட்டிங். 3 ஸ்கிட்டிங் பை சிராஜ் போட்டா நம்ம தான் மேட்ச். சிராஜ் வந்து LBW வச்சாருன்னா ஐ வில் சென்ட் BMW ஒன்று போட்டேன். அவர் அப்படியே ப்ரெடிக்ஷனை ப்ரூவ் பண்ணது சிராஜ் தான். இன்னைக்கு இந்த கேப்டன்சி கில் பண்ணாரு இந்த 35 ரன்ஸுக்கு கடைசியில. தோனிக்கே வந்து ஒரு பெரிய பெருமையா இருந்திருக்கும். தோனி மாதிரி கேப்டனே கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த மாதிரி கேப்டன்சி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது. இட்ஸ் a T20 டைப் ஆஃப் சுச்சுவேஷன், பட் யூ ஹேவ் 2 full days. அட் த சேம் டைம் யூ காண்ட் ஈவன் அஃபோர்ட் டு கிவ் a single. இது ரொம்ப ரேரான ஒரு சுச்சுவேஷன். இந்த டெஸ்ட் மேட்ச் யாரும் மறக்கவே மாட்டாங்க சார். இந்த டெஸ்ட் மேட்ச் யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நேத்து மத்தியானம் லஞ்ச் வரைக்குமே வந்து இந்த மேட்ச் வந்து இந்தியா கிட்ட தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா வந்து இது ஒரு நாளைக்கு நேற்று ஈவினிங்கே முடிக்க வேண்டிய மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து அந்த கேட்ச், சிராஜ் விட்டு அந்த கேட்ச் வந்து மிகப்பெரிய ஒரு இதை பண்ணி ஆரி புரூக் அதுக்கப்புறம் ஒரு T20 இன்னிங்ஸ் ஒன்று ஆடி, ஜோ ரூட் வந்து எப்பயும் போல அவரோட ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நேற்று ஈவினிங்லாம் நம்ம நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார், நைட்டே பண்ணிடுவோமா சார், நைட்டே இது பண்ணிடலாமா நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில மேட்ச் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அவரு அந்த போஸ்ட் மேட்ச்ல கூட சொன்னார் சார், இன்னைக்கு காலையில நான் வரும்போது கூட ஒரு விஷயம் தான் வந்து பண்ணேன், கூகுள்ல இருந்து பிலீவ் அப்படின்ற ஒரு விஷயத்த டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை தான் வந்து நான் நினைச்சேன், அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரில்லியன்ட் கேப்டன்சி இல்ல சார் இது? பிரில்லியன்ட் கேப்டன்சி, டாப் கிளாஸ் கேப்டன்சி. ஏன் சொல்றேன் உங்களுக்கு, 35 runs to go. நியூ பால் வந்ததுன்னா ஸ்டேஜ் எடுக்கலாமா வேணாமா, ஓல்ட் பால்லயே போடலாமா? நியூ பால்ல போட்டு 3 ஸ்லிப் 2 கல்லி வச்சு ஒரு சீவ்னா 2 தேர்ட் மேல போச்சுன்னா பினிஷ்ட் மேட்ச். ஸோ அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பின்னாடி வச்சா சிங்கிள்ஸ் எடுத்துனே இருப்பாங்க. அந்த பைத்தியார் தான் அவங்க பண்ணாங்க. அவங்க சிங்கிள்ஸ் எடுத்துதான் ஆனும், அவங்க எடுக்காம விட்டாங்க. ஜடேஜாக்கே நான் தெரிஞ்சேன் போன மேட்ச் சிங்கிள்ஸ் எடுக்கணும். யூ கான்ட் ஷீல்ட் சம்படி ஃபார் 60-70 runs சொன்னேன். இப்போ இது டைசி. என்ன ஃபீல்ட் செட் பண்றது, போலர் ஒத்துழைக்கணும். டென்னிஸ் பால்ல போடுற மாதிரி இவர் வந்து போடுறாரு. நம்ம பிரஸ் பாதி பிச்சில் டென்னிஸ் பால்ல போடும். ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டேக்கு அப்புறம் 2 பேர் வராங்க, அவங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கும், ஸ்ட்ரெச் பண்ணி கிரிக்கெட் ஆட வைக்கணும். அவங்கள ஃப்ரண்ட்ல லீன் பண்ணி ஆட வைக்கணும், மூவ் பண்ணி. நீங்க பவுன்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு ஸ்டூடியோல உட்காந்துருக்க மாதிரி இவ்வளவு விசிபிலிட்டி கண்டுகிட்ட வருது. கொசு தட்டுற மாதிரி அப்படியே தட்டாச்சார் தான். 2 4 கொடுத்த உடனே கை விட்டு போச்சு.
என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், வி ஹாவ் டு டிஸ்கவர் ஒன் அவுட் ஸ்விங் போலர்னு சொல்லினே இருந்தேன். கபில் தேவ், நம்ம தீபக் சஹர், இந்த மாதிரி போலர் ஸ்டம்ப்ல இருந்து ஸ்லிப் பார்ப்போம். ஜேமி ஆண்டர்சன் எக்ஸ்பர்ட் அதுல. அப்படி போடுற போலர் இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லி. ஏன்னா நீங்க 3 ஸ்லிப்ஸ் 2 கலீஸ் இல்லட்டா வேஸ்ட் ஆச்சு. நம்மளோட சிராஜ், பும்ரா அத்தனை பேர் உள்ளுக்குள்ள வந்து எல்பிடபிள்யூ போல் தான் எடுக்கிறாங்க. வெளியில போய் யாரும் காட்டு எடுக்கலையே ஸ்லிப்ல. அப்ப என்ன பாயிண்ட், எவ்வளவு ஸ்லிப் கேட்ச் போச்சு பாருங்க இந்த வாட்டி இந்தியா ஃபீல்டிங்ல. ஒன்னும் பெருசா வரலையே, கிடையாது. 2-3 வந்திருக்கும் புது மேட்ச்ல. அதனால லக்கிலி இன்னைக்கு சிராஜ் போடுறது எல்லாமே அவுட் ஸ்விங், ஓல்டு பால் ரிவர்ஸ் ஸ்விங் டெரிபிக் ஆகுது. அதுதான் கண்ணை ஒத்திக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா ஷாட்டர் ஆயிட்டாங்க கான்பிடன்ஸ்ல. என்னடா ஆடும்போது உள்ள வரும் இந்த ஆளுக்கு எல்லாம் வெளில போகுது. கடைசியில போல்டு எடுக்கிற பால் உள்ள வருது, பிச் பண்ற பால் வெளில போகுது. சோ சிராஜ் வந்து மிரட்டி பயமுறுத்தி விட்டாரு, அவங்க டீமை பயமுறுத்தி விட்டாரு. நல்ல வேளை ஸ்டோக்ஸ் ஓடி வந்து நம்ம கிட்ட ஒத்த கையில ஆடுறாரு, வந்திருக்காரு. ஒரு கை உடஞ்சி வந்திருக்காரு எங்க ஓக்ஸ். அந்த ஒத்த கையில வந்திருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை கடைசியில வச்சு நீங்க ஜெயிச்சா அவசியம் மேட்ச் ஜெயிக்கணுமா, சீரீஸ் ஜெயிக்கணுமா அப்படின்லாம் கேட்காம விட்டாரு. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். டாப் கிளாஸ் கேப்டன்சி பை கில், பிரில்லியன்ட் பேட்டிங் கில் அண்ட் ஜெய்ஸ்வால். சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இந்த மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட் நிறைய பேர் விட்டுருவாங்க சொல்றதுக்கு. வாஷிங்டன் சுந்தரோட கேமியோ நாக் ஒன்னு அச்சார் பார்த்தீங்களா T20 மாதிரி. அது கோல்டு, அது கோல்டு. என்ன மார்ஜின்ல 6 ரன் மார்ஜின்ல ஜெயிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, என்ன வைட்டல். வெறும் டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆயிட்டு போது என்ன ஆயிருக்கு, போட்டு பூந்து விளையாட்டார். விவேன் ரிச்சர்ட் மாதிரி ஆட்டார், லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடுற மாதிரி. ஆகாஷ் தீப்போட 66 வந்து எவ்வளவு. அதுதான் நான் சொன்னேன், ஸ்டோக்ஸ் போன மேட்ச்ல நான் ப்ரூக்கு கொடுக்குறேன், ப்ரூக்கு போலிங் கொடுத்து நீ செஞ்சுரி அடிக்க உனக்கு பெருமையான்னு கேட்டார்ல. நீங்க ப்ரூக் அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்க பேட்ஸ்மேன் கிட்ட பாலை கொடுத்து நீ அசிங்கப்படுத்தின. ஆனா நாங்க என்ன பண்ணோம், போலர் கிட்ட பேட்டை கொடுத்து பெருமைப்படுத்தினோம். அவரை பெருமைப்படுத்தி டீமையும் பெருமைப்படுத்தி அவர் எக்ஸ்ட்ராடனரி ஆண்டு 10-11 4 அடிச்சிட்டார் அவர். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அதனால திமிரு காட்டவே கூடாது. கர்மா வச்சது பாருங்க திருப்பி கரெக்டா. அதனால திமிருக்கு மட்டும் காமிச்சிட விடுது. சார் டோனி வந்து ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்லுவாரு சார், டில் த மேட்ச் இஸ் நாட் ஓவர், இட்ஸ் நாட் ஓவர். ஸோ அது லாஸ்ட் பால் வரைக்கும் இட்ஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் அப்புறம் கூட சுப்மன் கில் சொன்னாரு, நீங்க இந்த யங் டீம் நீங்க வந்து என்ன எடுத்துக்கிறீங்க இந்த சீரியஸ்ல இருந்து அப்படின்னு, நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு சார். அது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சார். டெஃபினெட்லி பாஸ், டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ. ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸ் லாஸ்ட் ஓவர் போடுற ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், லாஸ்ட் ஓவர் ஆடுற ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ இந்த போடுறதுல வந்து கண்டினியூஸ் ஒரு பெங்களூருடைய ரஞ்சி டிராஃபி டீம், அவங்க நாங்க ஐஓபி சாதாரண டீம், ஆர்கேஎம் கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட், டிஃபென்ஸ் ஆனா 6, அந்த மாதிரி கிரவுண்டு 4 பேரை 0ல போல்ட் எடுத்தோம் ஒரு ஓவர்ல. சதானந்த் விஸ்வநாத், அபிராம், இந்த மாதிரி டாப் ரஞ்சி கிரிக்கெட்டர்ஸ், கால்டன் சல்தானா, ரகுராம் பட், இந்த மாதிரி பிளேயர்ஸ். மேட்ச் மாறி போச்சு, அதனால எது வேணா நடக்கும். இப்போ இந்த மாதிரி 4 விக்கெட் எடுக்கணும், 35 ரன்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒருத்தர் தான் நம்பின சிராஜ். ஏன்னா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா அந்த பேர்டனை ஷோல்டர் பண்ணின்னு பால் ஸ்கிட் ஆகுது. போப்பா இருக்கட்டும், ரூட்டா இருக்கட்டும், ப்ரூக்கா இருக்கட்டும், பயப்படுறாங்க அந்த உள்ள வர பால் எப்படி வருதுன்னே தெரியல. பிளஸ் தேர் ஆல் டால் 6 ஃபுட்டர்ஸ். அவங்க குனியத்துக்குள்ள பொட்டுன்னு தடிக்குது முட்டிக்கிட்ட. அதை நம்பி சொன்னேன், ட்ரம் கார்டு அதானே கரெக்டா பண்ணி காமிச்சாரு. சார் இன்னொரு பெரிய நல்ல விஷயமா பார்க்க முடிஞ்சது என்னன்னா, இந்த சீனியர்ஸ், அதாவது இந்த டீம்ல இருந்த சீனியர்ஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வர பயங்கரமா வந்து ஒரு ஜெல்லா இருந்தாங்க. ஒரு 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 இந்த சீரியஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா அதை பார்க்கல சார். KL ராகுல் இன் பேட்டிங் 500 ரன்ஸ் ஓப்பனிங்ல ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டோன் லைக் பிளேயர். மிடில் ஆர்டர்ல வந்து ஜடேஜாக்கு இந்த சீரியஸ்ல ஒரு பெரிய போலிங் ஃபார்ச்சூன்ஸ் இல்லைனாலும் பேட்டிங்ல ஸ்கோர்ட் 500 ரன்ஸ், ஒரு செஞ்சுரி, 650. ஒரு பேட்ஸ்மேனே வந்து போய் இங்கிலாந்துல இப்படி ஆட முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆடி இருக்காரு. இன்னொரு பக்கம் பும்ரா 3 மேட்ச் ஆடி இருந்தாலும் அவருமே ஒரு ஒரு இப்போ சிராஜ் இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த பிளேயர்ஸை உருவாக்கி இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க இது எல்லாமே? எல்லாமே டீம் ஒர்க்குங்கிறேன். பும்ரா தான் மேட்ச் வின்னர், சீரியஸ் பெஸ்ட் போலர் இந்த வேர்ல்டு. பும்ரா இல்லாத 2 மேட்ச் ஜெயிக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அதுல வந்து சிராஜ் போடுறாரு, வாஷிங்டன் சுந்தர் போலிங்ல போடுறாரு, இவர் ஆகாஷ் பேட்டிங்ல போடுறாரு. திடீர்னு ஜெய்ஸ்வால் ஃபார்ம் வர்றாரு, அவர் ஒரு பிரமாத செஞ்சுரி அடிக்கிறார், சுப்மன் கில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறார். என்ன வேணா நடக்குது பாஸ். சோ இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இவங்க இல்லாம T20ல கொடுக்குற மாதிரி நீ போலிங் போடுனா போடணும், பேட்டிங் ஃப்ரண்ட்ல ஆடுன்னு ஆடணும், பின்னாடி போய் 6 அடினா அது மாதிரி. டெஸ்ட் மேட்ச முதல்ல என்ன பண்ணிட்டோம், லெத்தார்ஜிக்கா இருந்துட்டோம். அவங்க T20 ஃபார்மேட்ல போறாங்க முதல் 10 ஓவர், ஒரு 3 இன்னிங்ஸா. 3வது இன்னிங்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளாப் ஆச்சு. ஏன்னா நம்ம அப்பதான் முடிச்சுக்கிறோம், நாங்களும் T20 ஸ்ட்ராட்டஜில ஃபீல்ட் செட் பண்ணுவோம், பின்னால 4 வச்சோம், அதுல அவங்க காலியம். அதனால சுப்மன் சாஸ்தா லேர்ன் பண்றாரு. ஆனா சின்ன விஷயம் இன்னைக்கு என்னன்னா, கடைசியில இந்த ஓக்ஸ வந்து ஷீல்ட் பண்ணும்போது
அதர் பிளேயர் வந்து ஷீல்ட் பண்ணும்போது அட்கின்சன், அப்ப லாஸ்ட் பாலுக்கு கண்டிப்பா நீங்க சிலிமிட் ஆஃப் வைக்கணும். ம். ஏன்னா கண்டிப்பா சிங்கிள் தான் எடுக்க போறாங்க. அந்த ம், ம், சமயத்துல ம், திருப்பி பின்னாடியே வச்சுக்க கூடாதுன்ற. ம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா ஒரு ரன் போறது ஒரு ரன் தான். இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டே வரும் உங்களுக்கு. ம், சோ இவர் நமக்கு அவுட் ஸ்விங் போலர் தேவை பாஸ். அவுட் ஸ்விங் போலர் ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணணும். சைட் ஆன்ல இப்படி போடணும். கபில் ம், தேவ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி சைட்ல இருக்கும். ம், ம், பாடியே சைடா இருக்கும். ம், அதுதான் ஸ்டம்ப் கிட்ட வந்து அந்த ஸ்லிப் கிட்ட போகும். பட் அது இல்லைன்னா ஸ்லிப்பு கலியில விஆர்எஸ்ல போக வேண்டியதுதான். அங்க பாலே வராது. நமக்கு அத்தனை பேரும் இன்ஸ்விங் போடுறோம். எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கிறோம். பவுன்ஸ் பண்ணா ஷார்ட் லெக் யாரும் பவுன்ஸும் பண்ணி இன்டிமிடேட் பண்றது இல்லை. அப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் அன் அவுட் ஸ்விங் போலர். ஸ்லிப்ல ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் ஃபீல்டிங்ல. இன்னைக்கு ராகுல் ஃப்ரண்ட்ல டே வச்சிருந்தா அந்த கேட்ச். ஆனா சைட்ல டே வச்சார். ஃப்ரண்ட்ல சைட்ல டே அடிக்கணும் அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஏரியாஸ் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா எஸ்பெஷலி நீங்க அவுட் ஸ்விங் போலர் இல்லாம ஆனீங்கன்னா கையில வர மேட்ச்ல கை விட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஹாரி புரூக் உள்ள என்டர் பண்ண உடனேயும் சிராஜ் உள்ளுக்குள்ள ரிலாக்ஸிங்க்கு பெவிலியனுக்கு போனபோது அப்படியே போச்சு கை விட்டு மேட்ச். ம், அது வரைக்கும் அந்த ஹாட்டஸ்ட் ஸ்பெல் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டுக்கெட் அவுட் ஆகிற வரைக்கும், அடுத்தது போப் அவுட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் புரூக் தனியா கொண்டு போட்டார் மேட்ச் கையில. புரூக் எக்ஸ்ட்ராடனரி ஆட்டர். ரூட்டு பேக் போன் கேட்கவே வேணாம். நீங்க சொன்ன கேஎல் ராகுலுக்கு செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் மாதிரி கிரிக்கெட்ல கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு டைட்டில் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா கேஎல் ராகுலுக்கு அந்த டைட்டில் கொடுத்துடணும். அந்த மாதிரி க்ளோஸ் டு த பாடி பாலை பார்த்து ஆடுற பிளேயர் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலி தி பெஸ்ட். அவர் வேற லெவல் பிளேயர். அவரு பிரமாதம் படுத்துறாரு. அவர் பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது எல்லாரோடையும் செல்லாரு பியூட்டிஃபுல்லா.